யோ வாட்ஸ் அப் கைஸ். ஸோ வெல்கம் டு எம்ஜே ட்ரேட்ஸ். ஸோ இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணேன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ எம்ஜே ட்ரேட்ஸ்னால் போட்டிங்கன்னா நான் தான் வருவேன். அதனால் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தெர் இஸ் எ டிஸ்கார்ட் லிங்க். ஸோ டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது இங்கே. நீங்கள் போய் இங்கேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் யூ கேன் ஆக்சஸ் டிஸ்கார்ட் ஃப்ரீ தான். ஸோ இங்கே என்னோடய ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் எல்லாருமே ப்ளே பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நான் 11 o'clock நம்ம இந்தியன் டைமில் சொன்னால் 11 o'clock நான் மோஸ்ட்டாக நான் லைவ் கண்டக்ட் பண்ணுவேன். இட்ஸ் ஃப்ரீ லைவ். ஸோ அங்கே ட்ரேட் எக்ஸிக்யூஷன்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ அதோட இன்றைக்கி எடுத்த ட்ரேட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ டிஸ்கார்டில் மறக்காமல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வித் வேர் யூ கெட் எ ஃப்ரீ ஆஃப் நாலேஜ். ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் ஓகே, இட்ஸ் வெரி வெரி லாங். ரொம்ப நாள் ஆச்சு நான் கடைசியாக வீடியோ போட்டு 2 weeks மேலே ஆச்சு. பிகாஸ் நான் கொஞ்சம் என்னோடய ட்ரேடிங் கரியரில் நான் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருந்தேன். அதனால் கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் மோசமாக போயிட்டு இருந்தனால நான் லைக் ஓகே அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். பட் நவ் இட்ஸ் ஃபைன். லைக் என்னோடய ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. சிஎஃப்டி இஸ் கோயிங் வெரி குட். ஸோ நான் அந்த ப்ளேலாம் கரெக்டாக போயிட்டுருக்கேன். அண்ட் யா ஸோ ஓகே, இன்றைக்கான கான்டாக்ட்ஸில் சொல்ல வருது என்னென்னா, ஒரு டெய்லி பயாஸ் வச்சு ஓகேவா. ஸோ டெய்லி பயாஸ் வச்சு எப்படி ஒரு ட்ரேடை ஃப்ரேம் பண்ணுறேன் வித் PO3 ஓகேவா. டெய்லி பயாஸ் ப்ளஸ் PO3 நான் எப்படி ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணேன். இட்ஸ் அ வெரி வெரி ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். டெய்லி பயாஸ் வித் ப்ளஸ் PO3 இது நான் 2 அலைன் பண்ணி ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணேன் ஓகேவா. அதோட MMXமும் இருக்கும். பட் இது பயங்கரமாக ஒர்க் அவுட் வச்சு நான் இப்போ ஒரு ட்ரேட் நான் ஒன்று பிரேக் டவுன் பண்ண போகிறேன். விச் இஸ் ஐ டுக் இன் கோல்டு. அண்ட் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைம் மேபி இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ட்ரேட் நான் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணேன். விச் இஸ் அது வெரி சிம்பிள் அண்ட் PO3 வச்சு தான் நான் எடுத்தேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு PO3னா என்னன்னு தெரியலனா ஐ வில் எக்ஸ்பிளைன் நவ். அது இல்லாமல் எப்படி ஒரு பயாஸை செட் பண்ணுறது. லைக் நீங்கள் என்னோட ப்ரீவியஸான வீடியோஸ் இது 2 பிரேக் டவுன்ஸ் இருக்கும். இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் சேம் கான்டெக்ட்டில் தான் நான் பயாஸை செட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அது போய் பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் தரேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்டுக்கோங்க. ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு ஐசிடி தினேஷ் ப்ரோ அண்ட் டெக்காய் ப்ரோ அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபாரின் ட்ரேடர் GXT. லைக் ரீசெண்டாக எனக்கு அதுலேருந்து சில இன்சைட்ஸ்லாம் எனக்கு கிடச்சிது. GXT கேரட்னு இருக்கும். யூ கேன் செக் இன் யூடியூப். ஸோ அதை வச்சு தான் நான் இந்த ட்ரேட் எடுத்து எனக்கு அதில் நிறைய கொஞ்சம் நிறைய கிடச்சிது. சரி ஓகே, நான் அதுக்கு நான் அதை ஃபுல்லாக சொல்லாமல் நான் அதை என்னோட மாடல் நான் எப்படி அதை எடுத்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ தேங்க்ஸ் டு தெம். ஸோ அவங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அவங்க வீடியோ பார்க்க போகிறதில்ல. ஸோ ஃபைன் ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அந்த கோல்டு என்ட்ரிஸை பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு ட்ரேட் பிரேக் டவுன்ஸ். வெல் ஓகே. ஸோ இப்போ நம்ம ட்ரேட் பிரேக் டவுனுக்குலாம் வந்தோடனே ஸோ நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தது கோல்டு MGC. ஸோ ஓகே, MGC விச் இஸ் ஃபியூச்சர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது. XAUSD எல்லாம் ஒன்று தான். ஸோ மேபி உங்களுக்கு ஒரு ரொம்ப லைட் சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் யூ கேன் ட்ரேட் இன் MGC ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது சில்வர். ஸோ சில்வர் இந்த பக்கம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே காப்பரும் வச்சுருக்கேன், MHG ஓகேவா. செக் இட் அவுட். ஸோ இப்போ நம்ம ட்ரேட் பிரேக் டவுனுக்குலாம் வந்தோடனே ஸோ நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தது கோல்டு MGC. ஸோ ஓகே, MGC விச் இஸ் ஃபியூச்சர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது. XAUSD எல்லாம் ஒன்று தான். ஸோ மேபி உங்களுக்கு ஒரு ரொம்ப லைட் சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் யூ கேன் ட்ரேட் இன் MGC ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது சில்வர். ஸோ சில்வர் இந்த பக்கம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே காப்பரும் வச்சுருக்கேன், MHG ஓகேவா. செக் இட் அவுட். ஸோ இந்த பக்கம் காப்பர் இருக்குது, MHG. வெல் ஓகே, நான் இன்றைக்கி டேக்கு வந்தோடனே நான் எப்படி லைக் இந்த ட்ரேடை நான் எடுத்ததுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது. இட்ஸ் அ யூனிவர்சல் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க அதை. கைண்ட் ஆஃப் அது ரிலேட்டடான ஒரு மாடல் தான். விச் இஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா PO3னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஓப்பன். ஏன் வர மாட்டேங்குது. இப்போ ஒரு கேண்டிலோட அனாட்டமி தான் PO3 ஓகேவா. ஸோ நான் எப்படி அலைன் பண்ணுவேன்னா விச் இஸ் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரைஸ் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் ஃபஸ்ட்டு கேண்டிலோட அனாட்டமி, ப்ரைஸ் ஓப்பன் ஆகி ஒரு லோ ஒன்று செட் பண்ணும், அப்புறம் ஹை போயிட்டு க்ளோஸ் ஆகும் ஓகேவா. இதுதான் ப்ரைஸ் புல்லிஷ்க்கு வைக்கிற ஸ்ட்ரக்சர் ஓகேவா. அண்ட் பீரிஷ்க்கு சேம், ஓப்பன் ஹை அண்ட் லோ அண்ட் க்ளோஸ். ஸோ இப்படி தான் ஒரு புல்லி ஸ்ட்ரக்சரும் பீரி ஸ்ட்ரக்சரும் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஓப்பன் ஹை ஒரு விதத்தை செட் பண்ணிட்டு லோ அண்ட் க்ளோஸ். அண்ட் ஸோ விச் இஸ் இதுதான் லைக் இங்கே தான் மேனிப்புலேஷன் லைக் எல்லாமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோ இதெல்லாம் என்னன்னு தெரியலனா நான் உங்களுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன், எங்கே நீங்கள் போய் PO3 ரிலேட்டடாக படிக்கணும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது ஒன்லி ஃபார் ஒரு ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் அண்ட் அதை பற்றி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் அண்ட் ஓப்பன் க்ளோஸ் ஓகேவா.
ஸோ இவ்வளோ தான். இதை வச்சு தான் நான் இந்த ட்ரேடே ஃப்ரேம் பண்ணேன். ஒரு டெய்லியோட இது வச்சோம். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த கோல்டோட என்ட்ரி நான் எடுத்தது நான் ரீசன் சொல்கிறேன். ஓகே, டேக்கு வந்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸாக்டாக நான் ஆன்டிசிபேட் பண்ணது அடுத்த டேக்கு நான் எதிர்பார்த்த விஷயம் இதுதான். என்னன்னா லைக் ஃபஸ்ட் ரீப்ளே மோட். ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு ஓகேவா, நான் இங்கே வந்தோன்னே என்னென்னா லைக் இது வந்து உங்களுக்கு டியூஸ்டே கேண்டில். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஓகேவா. ஸோ நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணால் ஓகே இவ்வளோ ஒரு தூரம் ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னு. இப்போ லைக் ஐசிடி ட்ரேடர்ஸ் வாட் தே திங்க்னா டெய்லி பயாஸ் படி இப்போ ஒரு க்ளோசிங் இப்படி நடந்திருக்கு. ஸோ வெளியே க்ளோஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் இந்த லிக்விடிட்டி எடுத்து தான் ப்ரைஸ் புஷ் ஆகும். ஐ மீன் இந்த டேவோட லோஸ் எடுத்து தான் போகும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க சில பேர். ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா சி இங்கே இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கேயும் எனக்கு எஸ்எம்டி இருந்துச்சு. ஓகேவா, எஸ்எம்டி ஓகேவா. ஸோ எஸ்எம்டி எனக்கு இருக்குது ஓகேவா. ஸோ எனக்கு எஸ்எம்டி கிடச்சிருச்சு. நான் எஸ்எம்டி எங்கெல்லாம் நான் எஸ்எம்டி ஸ்பாட் பண்ணுறனோ அதை என்னோட கலர்ஸில் நான் ரெட் கலர் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு ஐ காட் அன் எஸ்எம்டி ஹியர் விச் இஸ் காப்பரோட. ஓகே, இப்போ எனக்கு என்ன ப்ரைஸ் ப்ளே ஆகணும், ஒரு ஓப்பன் லோ ஹை அண்ட் க்ளோஸ் கரெக்டாக இதுதான் எனக்கு ப்ளே ஆகணும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேக்கு வரோம் ஓகேவா. ஸோ இப்போ நான் நேராக ஃபர்ஸ்ட் 4 ஹவர் போய்க்கலாம். 4 ஹவர் போனோடனே எனக்கு இன்னொரு விஷயம் பயங்கரமாக ஏன் இந்த எஸ்எம்டி வேலிடாக இருக்கும் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு லைக் க்ளோசிங் பற்றி உங்களுக்கு தெரியணும், கேண்டில் க்ளோசிங் ரிலேட்டடாக. ஸோ அங்கே வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அங்கே போய் பாருங்கள் ஓகேவா. க்ளோசிங் ரிலேட்டடாக இருக்கும். எனக்கு இந்த கேண்டில் கீழே இப்படி ஒரு ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் வச்சு எஸ்எம்டி வச்சுருக்கேன் அந்த டேக்கு ஓகேவா. இந்த டேக்கு இது C2 க்ளோசிங் ஓகேவா, C2 க்ளோசிங். ஸோ எனக்கு ஆல் த வே டிஸ்ட்ரிபியூஷன் என்னோட பிளான்ஸ் லாங். ஐ டோன்ட் கேர் திஸ். ஓகே, இது எல்லாரும் இங்கேருந்து இந்த எஃபிஜி வந்து செல் தான் பிளான் பண்ணாங்க, லிட்ரலி செல் தான் பிளான் பண்ணாங்க. ஏன்னா இங்கே இருக்குது. ஆனால் அன்றைக்கி டேக்கு அந்த பயாஸ் எப்படி செட் பண்ணுறது தான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் ஈவன் கேர். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா எல்லாருமே இந்த 4 ஹவர்லேருந்து எஃபிஜி இருந்து விச் இஸ் இந்த IRL டு இந்த IRL பிளான் பண்ணதுக்கு நான் எனக்கு இங்கே எஸ்எம்டி வச்சிருச்சு, டேவோட எஸ்எம்டி ஹோல்ட் ஆகுது. அதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா நான் என்ன பண்ணேன், லைக் நான் மோஸ்ட்டாக வந்துட்டு 1 ஹவர் போனேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நான் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணோன்னா எனக்கு இங்கே வந்து ப்ரைஸ் ஆல் தி வே நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் லெக். ஸோ இங்கே ஒரு க்ளோசிங் அண்ட் எனக்கு நான் நினச்சது ஓகே லாங்ஸ் போகிறதுக்கு இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெக்காக இருக்கும், ப்ரைஸ் இப்படி புஷ் பண்ணும் அப்படின்ட்டு. எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே அலைன் வித் எஃப்இஜி விச் இஸ் பிபிஆர். உங்களுக்கு இது பிபிஆர்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு எஃப்இஜி கேண்டில் க்ளோசிங் பண்ணுறத பிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் எஃப்இஜி ஓகேவா. ஸோ ப்ரைஸ் எனக்கு இங்கே எஃப்இஜி இருக்குது ஓகேவா. ஸோ என்னோட பிளான் என்னன்னா நெக்ஸ்ட் டே ஓப்பன் லோ இந்த எஃப்இஜி டேக் ஆனோம் லாங்ஸ் ஓகேவா. ஸோ எனக்கு இங்கே பாருங்கள் நான் என்னென்ன பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டில் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் பயாஸ் செக் பண்ணேன் விச் இஸ் லாங்ஸ் ஓகேவா. லாங்ஸ் தான் என்னோட பிளான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் வெயிட் பண்ணது க்ளோசிங், கேண்டில் க்ளோசிங். ஸோ எனக்கு கேண்டில் க்ளோசிங் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன தேவை, கீ லெவல் எஃப்இஜி இருந்துச்சு ஓகேவா. ஸோ நான் வந்து IRL டு ஃபஸ்ட்டு விஷயம் பயாஸ் செக் பண்ணேன் விச் இஸ் லாங்ஸ் ஓகேவா. லாங்ஸ் தான் என்னோட பிளான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் வெயிட் பண்ணது க்ளோசிங், கேண்டில் க்ளோசிங். ஸோ எனக்கு கேண்டில் க்ளோசிங் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன தேவை, கீ லெவல் எஃப்இஜி இருந்துச்சு ஓகேவா. ஸோ நான் வந்து IRL டு IRL தான் ட்ரேட் பண்ணேன். ஸோ IRL டு IRL மாடல் ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ எனக்கு இது எல்லாமே கிடச்சிருச்சு. நம்ம இதை இங்கே அப்படியே ஆங்கர் போட்டு இங்கே வரமா வச்சிடலாம் ஓகேவா. ஸோ எனக்கு பயாஸ் தெரிஞ்சிச்சு எல்லாமே. லைக் என்னோட பிளான் லாங்ஸ் அண்ட் கீ லெவல் எஃப்இஜி IRL டு IRL தான் நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன். லைக் உங்களுக்கு டவுட்ஸ் வரும் ப்ரோ, இப்போ 4 ஹவர் தானே ப்ரோ இங்கே ப்ளே ஆகிருக்கு, லைக் இங்கே எஃப்இஜியில் டேக் ஆகி தானே வந்திருக்கு அப்படின்னா ஓகே. நீங்கள் லைக் இங்கே எஸ்எம்டியோட ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எஸ்எம்டியோட ஆக்ட் ஆயிருக்கு, பட் செல்லுக்கு எஸ்எம்டி ஆக்ட் ஆயிருக்கா அப்படின்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணேன் ஓகேவா. ஸோ ஏன்னா தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ எஸ்எம்டியோட ஆக்ட் ஆயிருக்கு, பட் செல்லுக்கு எஸ்எம்டி ஆக்ட் ஆயிருக்கா அப்படின்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணேன் ஓகேவா. ஸோ ஏன்னா தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி சான்ஸ் ஃபார் திஸ் செல் ஓகேவா. ஏன்னா ட்ரேடிங் இஸ் அபவுட் இஸ் எ ப்ராபபிலிட்டி கேம் தான். ஸோ இங்கே எனக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்த்தேன். ஸோ செக் இன் ஆல்சோ சில்வர். ஓகே, இங்கே பாருங்கள், இது இப்போ இப்படியும் உங்களுக்கு எஸ்எம்டி கொடுத்துருக்கு ப்ரோ. இப்போ நான் இங்கேயே எஸ்எம்டி தானே ப்ரோ கொடுத்துருக்கு, அப்போ நான் இங்கேருந்து நான் செல்ஸ் அடிக்கலாம்ல, ஏன் நான் லாங்ஸ் போகக்கூடாதா அப்படின்னு கேட்டேன்னா என்னோட அடுத்த டேவோட பயாஸ் இஸ் புல்லிஷ் ஓகேவா.
ஸோ எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. ஐ நெவர் கேர் அபவுட் திஸ். ஏன்னா எஸ்எம்டி வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். கண்டிப்பாக அது கன்ஃபியூஸ் பண்ணும். எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுச்சு. பட் என்ன உங்கள் பிளானோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பயாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஓகேவா? ஓகே, டன். இப்போ எனக்கு தேவை ஒரு லாங்ஸ் போனால் எனக்கு C1 C2 C2 வரும், நல்ல ரிஜெக்ஷன் அண்ட் க்ளோசிங் இருக்கணும். ஓகே, இப்போ எனக்கு தேவை ஒரு லாங்ஸ் போனால் எனக்கு C1 C2 C2 வரும், நல்ல ரிஜெக்ஷன் அண்ட் க்ளோசிங் இருக்கணும். ஓகேவா? ஸோ இட்ஸ் யூனிவர்சல் சீக்வன்ஸ். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 1 ஹவரோட PO3 தான் பிளான். இப்போ எனக்கு என்ன அடுத்த டே ஓப்பன் லோ ஹை. ஓகேவா? அதான் என்னோட பிளான். ஸோ ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் நான் இங்கே பண்ணுறேன். இந்த எஃபிஜி வரை வெயிட் பண்ணேன். ஓகேவா? இங்கே போய்ட்டு இப்போ தான் எஃபிஜி டேக் ஆகி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு க்ளோசிங். ஓகேவா? C2 க்ளோசிங் எனக்கு கிடச்சிது. ஓகேவா? இப்போ C2 க்ளோசிங்கில் ப்ரோ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் அடிக்கலாம்ல அப்படின்னா, இப்போ இந்த C2 க்ளோசிங் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு 5 மினிட்டோட சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வேணும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து எனக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. லைக் ஆனால் இங்கே ப்ராப்பர் க்ளோசிங் இருந்துச்சு. ஓகேவா? ஆனால் நான் என்ன வெயிட் பண்ணேன்னா, நான் ஓகே எனக்கு C2 க்ளோசிங் வந்துச்சு. ஐ ட்ரேட் ஒன்லி டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில். எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் தான் நான் ட்ரேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் என்ன, சரி ஓகே எனக்கு இப்போ வரைக்கும் எங்கேயுமே எஸ்எம்டியில் லைக் தெர் இஸ் PSPன்னு ஒரு விஷயம் இருக்குது, ப்ரிசிஷன் ஸ்விங் பாயிண்ட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் லைக் நான் சொன்ன சேனல்ஸில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு. ஸோ லாங்ஸ் பிளான் பண்ணுறதுக்கு. ஸோ கம்பேர் டு இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான் அசட்ஸில். ஏன்னா லைக் இவன் கொஞ்சம் வீக்கராக இருக்கிறப்ப இவன் நல்லா புல்லிஷ்லேயே நல்லா க்ளோசிங்ஸ் எல்லாமே ப்ளே ஆகுது. ஓகேவா? ஆனால் நான் அனலைஸ் பண்ணது கோல்டு. எனக்கு நான் என்ட்ரி பார்க்க போகிற கோல்டு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு இங்கே ஆக்சுவலாக நீங்கள் இங்கேயே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? லைக் நீங்கள் இங்கேயே உங்களோட CST கொடுத்துருக்கேன். ஏன்னா C2 க்ளோசிங் விச் இஸ் CST. ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லைக் நான் வெயிட் பண்ணேன். ஓகேவா? வெயிட் பண்ணேன்னா எனக்கு இந்த எஃபிஜி இப்போ எனக்கு மார்க்கெட் ரியலாகவே திரும்ப தான் போதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணேன், கண்டினியூஷனுக்கு வெயிட் பண்ணேன். ஸோ நான் இனிஷியலாக என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் நான் டேரெக்டாக 30 மினிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? 30 மினிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டு எனக்கு ஓகே இந்த லெக்கில் எங்கேயாவது எஃபிஜி கிடச்சுன்னா அங்கேருந்து நம்ம வந்து இந்த இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம் அப்படி தான் நான் பிளான் பண்ணேன். ஓகேவா? இதுதான் என்னோட டிஓலாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ட்ரான் லிக்விடிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு இங்கே எஃபிஜி விட்டு வந்துருக்கு. எனக்கு இப்போ என்ன தேவை, ஒரு எஸ்எம்டி. எனக்கு இங்கேருந்து போனால் ஒரு எஸ்எம்டி ப்ளஸ் ஒரு கீ லெவல். ஓகேவா? என்னோட பயாஸ் லாங். ஓகேவா? நான் 30 மினிட்ஸ்னால் 3 மினிட்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். சரி, எஸ்எம்டி வெயிட் நம்மளுக்கு கீழே போயிடும். இப்போ இந்த 30 மினிட் நான் இது பண்ண போகிறேன்னா எனக்கு அதுவும் இல்லாமல் இந்த ப்ரைஸோட ஓப்பனிங் அடுத்த கேண்டில் பாருங்கள். இது 1 அடுத்து 2ஓட PO3 ப்ளே ஆக போகுது. ஓகேவா? 130ஓட PO3 ப்ளே ஆக போகுது. ஓகேவா? ஸோ எனக்கு நான் இந்த 30 மினிட்க்கு நான் 3 மினிட்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருந்தேன். ஓகேவா? இப்போ நான் என்ன வெயிட் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஓப்பன் லோ வந்துச்சு. அப்படியே ப்ரைஸ் ஓப்பன் லோ வச்சா இந்த லோ எங்கே செட் பண்ணால் ஒரு 3 மினிட்டோட எஃபிஜி. ஓகேவா? ஸோ எஸ்எம்டி. இப்போ நம்ம இது கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னா லைக் வி கோ டு CIST. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன கிடச்சிது, வி காட்டன் CIST. ஓகேவா? இது CIST. ஓகேவா? ஃபைன். எனக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆச்சு. நான் கண்டினியூஷன் ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு வந்து கண்டினியூஷனுக்கு ஐ நீட் ஒரு எஸ்எம்டி போதும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி பயாஸ் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு லாங்னு. ஸோ அந்த கண்டினியூஷனுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஆல் தி வேஸ் தீஸ் டூ ஹைஸ். ஸோ இதெல்லாமே ரிலேட்டிவ் லோஸ். இங்கே லைக் இன்ஜினியர் லிக்விடிட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ IRL to ERL ஃப்ரேம். ஓகேவா? ஸோ எஸ்எம்டி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. 3 மினிட்டோட லைக் ஓகே ஒன்று எது நீங்கள் இங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் இங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உங்கள் SL எப்பவுமே நீங்கள் இங்கே வச்சுட்டு, ஸோ என்னோட டார்கெட் வந்து தி சைஸ். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன பண்ணியிருக்கு, இந்த ஓப்பன் லோ ஹை அண்ட் க்ளோஸ். ஓகேவா? அதுதான் எனக்கு ப்ளே ஆயிருக்கு. ஸோ ரைட், இப்போ நான் இங்கே என்னோட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாக்டாக நான் இந்த ட்ரேட் நான் எடுத்தேன். ஸோ ப்ரைஸிங் வந்துச்சு. ஸோ இங்கே ஃபார்மிங் அண்ட் எஃபிஜி தெரியுதா, ஃபார்மிங் அண்ட் எஃபிஜி. ஓகேவா? நான் சிங்கிள் டேஷ்போர்ட் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ சிங்கிள் டேஷ்போர்ட் வச்சுட்டு எனக்கு ஃபார்மிங் அண்ட் எஃபிஜி ஓவராலாக CST வச்சிருச்சு. ப்ரைஸ் விச் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம டார்கெட் பண்ணுவோம் விச் இஸ் நான் 2 hour தான் நான் ஏம் பண்ணுவேன். ஓகே, விச் இஸ் எனக்கு தேவை இந்த டிவைஸ். ஓகேவா? ஸோ அழகாக எஃபிஜியில் டேக் ஆச்சு. ஸோ ப்ரைஸ் இப்போ என்ன எப்படி ப்ளே ஆயிருக்குன்னு பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக போயிட்டு ப்ரைஸ் டேக்கன் லிக்விடிட்டி. ஓகே, இதோட நான் ஒரு சாஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் ஏன் எக்ஸாக்டாக ப்ரோ நீங்கள் இங்கேயே கீழே எடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் டேக் திஸ் செல். ஓகேவா? ஆனால்
நான் ஏன் எக்ஸாக்டாக இது எடுத்தேன்னா, நான் ட்ரேட் பண்ணது லெட்ஸ் சி டேக் திஸ். நான் ட்ரேட் பண்ணுறது ஒரு கன்டினியூஷன் கேண்டில், டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் ஓகேவா? ஸோ இங்கே மேனிப்புலேஷன், இங்கெல்லாம் மேனிப்புலேஷன், டேக் இன்ட்டு. ஸோ நான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெக்கு தான் நான் பிடிக்க போகிறேன் ஓகேவா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெக்கு நான் எய்ம் பண்ண ஒரே ரீசனால் தான் எனக்கு அழகாக ஒரு ஆர்ஆர் கிடச்சது ஓகேவா? அதுவும் இல்லாமல் இங்கே ப்ரைஸ் இங்கே இருக்க இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு அழகாக 3 மினிட்ல எஸ்எம்டி கொடுத்தான், அழகாக ஒரு சிஎஸ்டி கொடுத்தான். ஸோ இதை யூ டேக் திஸ் என்ட்ரி இன் எஃப்இஜி ஆர் வாட் எவர் இஸ் உங்களுக்கு. நான் எப்பவுமே சிஎஸ்டி கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஸோ எஸ்எல் எப்பவுமே இந்த பாடி கிட்ட தான் நான் மோஸ்ட்டாக இப்போ வச்சுட்ருக்கேன். அதை பட் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் எஸ்எல்ஸ் இங்கே நீங்கள் வைக்கிறதா பெட்டர் கீழே ஓகேவா? ஸோ எப்பவுமே எஸ்எல்ஸ் வந்து அந்த எஸ்எம்டி வைக்கிற லோவில் இருக்கும். ஸோ ஆல் தி வேஸ் டு லோ ஓகேவா? இப்போ இங்கே ஒரு டவுட்ஸ் வரும் மேபி ப்ரோ இப்போ இங்கேருந்து இங்கே ப்ரைஸ் புஷ் பண்ணலாம்ல அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறது ஒரு டேவோட எக்ஸ்பென்ஷன் கேண்டில். இட்ஸ் அ ஸ்விங் ஃபார்மேஷன் கேண்டில். ஸ்விங் ஃபார்மேஷன் லைக் C2 க்ளோசிங் கிடையாது, இட்ஸ் அ ஸ்விங் ஃபார்மேஷன் கேண்டில். அப்போ ப்ரைஸ் புல்லிஷ்க்கு தான் ப்ரைஸ் புஷ் பண்ணுது. ஏன்னா புல்லிஷாக இருக்க பிடிஏ ரேஸ் தான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி பிளே இருக்கும் பாருங்கள். அகைன் இங்கே பாருங்கள், சேம் ஈஸி ஒரு IRL டு அடுத்த ட்ரேட், IRL டு ERL, ஆல் த வேஸ் டு தி சைஸ். ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கும் பாருங்கள். சி ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் திஸ். இவ்வளோ தான் நான் பார்த்தது. அப்புறம் இன்னொரு ட்ரேட் எடுத்தேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அதே நான் ரிப்ளே எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இதே கான்செப்ட் தான், சிம்பிள். இதே விஷயம் தான் நானும் நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் பண்ணேன். இங்கே நான் இந்த ட்ரேட் நான் பண்ணேன். ஸோ ப்ரைஸ் எனக்கு இங்கே ஒரு நல்ல க்ளோசிங். அண்ட் இந்த டேவோட நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா ஓப்பன் ஹை அண்ட் க்ளோஸ். ஸோ ஹை வச்சிருச்சு ப்ரைஸ் எனக்கு. ஸோ நான் இங்கே அழகாக ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி 1 ஹவரில் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. அதுக்கு நேராகவே எனக்கு எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன், இந்த IRL டு ERL ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணது. இந்த IRL டு IRL. ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன தேவை, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஸோ டேரெக்டாக லைக் ஏன்னா நான் பயர்ஸ் நான் செல்ல தான் இருந்தேன். ஸோ டேரெக்டாக 1 மினிட் போனேன். எனக்கு தேவை ஒரு டேட்டல் சூப் பண்ண இந்த இதெல்லாமே லிக்விடிட்டிஸ் கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு ப்ரைஸ் ஒரு கொடுக்கணுன்னு வெயிட் பண்ணேன். நீங்களாம் இதெல்லாம் ட்ராப் ஓகேவா? இந்த மாதிரிலாம் ஒழுங்காக கொடுத்தோன்னே இதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். ஸோ நம்மளுக்கு ப்ராப்பராக லைக் அதுக்கு தான் நீங்கள் எப்பவுமே 3 மினிட் 5 மினிட்ல எப்பவுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ராப்பரான ஒரு ஸ்விங் பாயிண்ட் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் லைக் சேம் பிளான் தான். எனக்கு இங்கே போயிடுச்சு, இந்த 1 ஹவரோட க்ளோசிங் அந்த பிளேவே இருக்கணும் ஓகேவா? ஸோ எனக்கு 50 மினிட்ல ஒரு ஸ்விங் பாயிண்ட் வேணும். எனக்கு ஒரு ஸ்விங் பாயிண்ட் கிடச்சிது ஓகேவா? ஸோ 50 மினிட்டோட ஸ்விங் பாயிண்ட்டில் நான் எங்கே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இந்த CST ஓகேவா? அண்ட் தேர் இஸ் a SMT ஆல்சோ. இன்னைக்கான ட்ரேட் தான், யூ கேன் செக் இட் அவுட். அண்ட் ஆல் தி வேஸ் திஸ் லோஸ். அகைன் அழகாக ஒரு 2 ஹவர் ட்ரேட். பட் கொஞ்சம் அரைச்சரைச்சு தான் போனால், பட் இட் வென்ட் டு TP. ஃபைன், இவ்வளோதான் பிளான். உங்களுக்கு தேவை மாடல் IRL to ERL இஸ் மோர் தென் இனஃப். அதோட PO3 அலைன் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஈஸி. ஸோ திஸ் இஸ் நான் 2 ட்ரேட் எடுத்தேன். இந்த 2 ட்ரேடும் நான் என்னோட டிஸ்கார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் இன்றைக்கி எடுத்த ட்ரேடும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். லைக் ஐ பிளேட் அவுட் இந்த ட்ரேட். ஸோ ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு அது ரிலேட்டடாக லைக் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு மோஸ்ட்டாக எதுவுமே தேவைப்படாது. லைக் இவ்வளோ தான் மாடல். இட்ஸ் யூனிவர்சல் சீக்வன்ஸ் ட்ரேட், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டிலாக அலைன் பண்ணுறப்ப இட்ஸ் வெரி வெரி ஹை வின்னிங் ட்ரேட்ஸ். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் PO3ன்னு போடுங்க. ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அப்கமிங் டேஸில் என்னோட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஒன் பிக் அப்டேட் என்னென்னா, ஒன்ஸ் ஐ ரீச் 500 ஃபாலோவர்ஸ் ஐ கிவிங் அ கிவ் அவே ஓகேவா? நான் ஒரு 2 ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்ஸ் நான் கிவ் அவே கொடுக்குறேன் when I reach 500 subscribers. So okay guys, so see you on next video and tata bye bye from MJ Trades. See you.